Is the Article 368 is needed to change the Kerala's name? No, Article 3 is needed to change the Kerala's name, not Article 368. Article 4 of the Indian Constitution empower the Parliament to enact laws regarding Article 2 and Article 3. Article 2 and Article 3 தான் ஸ்டேட்டோட பவுண்டரியை சேஞ்ச் பண்றது, மாடிஃபை பண்றது, அதோட நேம்ஸை சேஞ்ச் பண்றது, நியூ ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது, இந்த ப்ரொவிஷன்லாம் ஆர்டிகல் 2 and 3 தான் இருக்கும். ஸோ இதை ஆர்டிகல் 4 என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 368 இல்லாம ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணியே இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம் வித் சிம்பிள் மெஜாரிட்டியோட. What are the steps involved in this process? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ப்ரொபோசல் பண்ணதுக்கு அப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது கன்சல்டேஷன் வித் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், பிரசிடென்ட் ரெஃபர்ஸ் த பில் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் அவங்களோட வியூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஃபோர்த் ஒன், இதை பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வித் சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட், அதாவது பிரசிடென்ட் அசென்ட் பண்ணி நோட்டிஃபை பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துடும். இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்கெட்யூல்ல தான் சேஞ்சஸ் நடக்கும். ஸ்டேட்டோட நேமை சேஞ்ச் பண்றதுங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பார்ட்ல இருக்கு? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் இட் ஃபார் லேட்டர் ரிவிஷன்.